இந்த காலை நேர பரிசுத்த ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் கடவுளை நோக்கி இறைவேண்டல் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். போற்றும் தூய தூய தேவனே, மேனாதனே, எங்கள் ராஜனே, பயம் யாவும் போக்கும் துணை ஆனீரே, சரணம் 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 சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தரை தொழுது கொண்டு ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடையவர்கள், நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் வாசல்களில் நந்தி எழுதலோடும் அவர் பிராகாரங்களின் துதியோடு பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. எங்களை உள்ளன்போடு நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானவருக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோகத்தின் நல்ல கடவுளே, ஒருவராய் இருந்து மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவரே, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கின்ற உன்னதமான நோக்கத்தோடு கூட எங்களை தெரிந்தெடுத்தவரே, அந்தகார இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆச்சரியமான வெளிச்சத்தின் இடையிலே எங்களை அழைத்து வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த நாட்கள் எல்லாம் எங்கள் அனைவரையும் கடவுள் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றேன். கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறையின் அடிவாரத்திலே மறைத்துக் கொள்கிறதை போல உம்முடைய செட்டையின் மறைவிலே எங்களை மறைத்து வந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் மேற்கொண்ட பிரயாணங்கள், எங்கள் வாழ்விலே கடவுள் கொடுத்திருக்கின்ற கடமைகளில் நாங்கள் செய்த எல்லா விதமான வேலைகளிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எல்லா விதமான அலுவல்களிலும் உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய பராமரிப்பையும் எங்களுக்கு ஆண்டவர் நிறைவாய் கொடுத்து இம்மட்டும் எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக எங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தமைக்காக நாங்கள் உமக்கு வாயார உளமான நன்றிகளை நாங்கள் படைக்கின்றோம். அன்பு நிறைந்த தந்தையே, தர்மையான வேளையிலும் இந்த மாதத்துடைய நிறைவான ஒரு வாரத்தை நாங்கள் கண்டுகொள்ள கடவுள் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றேன். அருமையான இந்த மே மாதத்துடைய இந்த 25வது நாளிலும் இந்த மாதத்துடைய நிறைவான ஓய்வு நாளில் நாங்கள் பங்கேற்று கடவுளுடைய திருப்பெயரை நாங்கள் போற்ற எங்களுக்கு கடவுள் கொடுத்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரே, சிறப்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரு புதிய ஞாயிறு நாங்கள் காணிருக்கிறோம். ஒரு மாதத்துடைய ஒரு மாத பிறப்பை நாங்கள் காணிருக்கிறோம். கடவுளை, மாதத்துடைய நிறைவில் நாங்கள் காணப்படுகின்ற பொழுது இம்மட்டும் எங்களை எபனேசராய் எங்களை பாதுகாத்து வந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமே. இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய திவ்ய திருப்பெயர் நாங்கள் போற்றி ஆராதிக்க நாங்கள்
நீர் மட்டுமே மகிமைப்படுவீராக. இந்த தொழுகையில் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். மாமிச எண்ணங்கள், மனித சிந்தனைகள் எல்லாவற்றிற்கும் கடவுளங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்கதாக திருச்சிலுவை நோக்கிய பிள்ளைகளாக, கடவுளுடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்ற மக்களாக முழுவதுமாக இந்த தொழுகையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த ஆராதனை மூலமாய் கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு இல்லங்களை கடந்து செல்ல கர்த்தர் கிருபையை தாரும். தொழுகையுடைய ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாக உம்முடைய இறை பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கடவுளை போற்ற நம்முடைய பாடல் புத்தகத்திலே 479வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 479வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் எழுந்து பாடுகிறோம்.
Ipodya Pradamane
பாடல்களை நாம் அனைவரும் வாசிக்க கேட்கலாம். Fifth Sunday after Easter, கிறிஸ்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு வருகின்ற 5ஆம் ஞாயிறு. இன்றைய முதலாவது வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம், அது திருத்தூதர் பணிகள் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 9 தொடங்கி 15 வரையிலான இறைவசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம், திருவசனங்கள் 9 தொடங்கி 15 முடிய. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள். அங்கே ராத்திரி பவுல் ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவென்று, மக்கதோனியா தேசத்தான ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னையே வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனம் அவன் கண்ட பொழுது அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போய் பிரயாணம் பண்ணினோம். தூரவாயிலை கப்பலேறிய சாமோத் தீவுக்கு மறுநாளிலேயே நெய்யோபோரி பட்டணத்துக்கு நேராக ஓடி அங்கே இருந்த மக்கதோனியா தேசத்தின் நாடுகள் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறியதுமான பிலிப்பு பட்டணத்திற்கு வந்து அந்த பட்டணத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே குடிவந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரமும் விக்கிரமும் தேவனையை வணங்குகிறோமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவர்களை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தையே கத்தறினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவர் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலேயே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக் கொண்டார். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்தோம். குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயம் உண்டாக்கின ஒரு பெண்ணையே எங்களுக்கு எதிர்பட்டார் என்பது. இன்றைய முதலாவது திருமறையை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். அப்படியாக இந்த நாளுக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற நிருப பகுதி, அது தரிசன ஆகமும் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 14 மற்றும் அதனைத் தொடர்ந்து 21 முதல் 27 முடிய. தரிசன ஆகமும் வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம், வசனங்கள் 9 முதல் 14 மற்றும் அதனைத் தொடர்ந்து 21 முதல் 27 வரையிலான வசனங்கள். ஏற்பட்டோர் வந்து வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். அதில் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பழுங்கி ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும், கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்களும் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன.
வரும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பித்ததுமாகிய ஒன்றும் அதை பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இந்த இரண்டாவது நிருப பாடத்தை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். யாவரும் எழுந்து நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தியின் பகுதி தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டுவாசலில் இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்களும் உண்டு. அவைகளில் குருடர்கள், செவ்வாடியர்கள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகரும் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதர் ஒருவர் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலங்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் துண்டி அதில் இருக்கிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாஸ்தமா இருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷமாய் வியாதிப்பட்டு கொடுத்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சுத்தமாக வேண்டுமா, விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தர், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் இறங்கினான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுத்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது என்றார். இன்றைய நற்செய்தியை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேலே இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய உயிருள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்கலாம். அதற்கு மறுமொழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் அனைவரும் இணைந்த நிலையில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அனைவரும் இணைந்து நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உபவித்து தங்கள் கடந்து பொந்திபிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளாக இருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளவரை மரித்ததை நினைந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் கொண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். அருளுரைக்கு ஆயத்தமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 381வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 381வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். அடியான இசையை வாசித்து நிறைவு செய்கின்ற பொழுது நீங்கள் எழுந்து பாட நினைக்கிறேன். அந்த பிரிவுடன் என்று சொல்லுவோம். ஆரம்ப இசை நான் இசைத்து அதை நிறைவு செய்து தொடங்குகின்ற பொழுது சபையில் அப்படி எழுந்து பாடவில்லை. அன்பாய் அதுவரை அவர்களுக்கு
தந்தையாகிய கடவுளால் உயிர்த்தெழுந்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் நிறைவாக இருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அன்பிற்குரியவர்களே, இந்த தூய ஓய்வு நாளின் காலை வேளையில் நம்முடைய சத்நேர சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடம் திருத்துதலாகிய திருத்தூதர் பணிகள் புஸ்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரையிலான திருவசனங்கள். குறிப்பாக நாம் அதிலே 13 முதல் 15 வரையிலான வசனங்களை வாசித்து நம்முடைய தியான பகுதி முழுவதுமாக தியானிப்பதற்காக நாம் கடந்து செல்வோம். 13 முதல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 13 முதல். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டண வாசலுக்கு வெளியே ஆற்றின் ஓரமாய் போனோம். ஜெபம் பண்ணுகிற இடம் அங்கே இருக்கும் என்று எண்ணினோம். அந்த இடத்திற்கு வந்து உட்கார்ந்து அங்கே கூடியிருந்த ஸ்திரீகளிடம் பேசிக் கொண்டிருந்தோம். கேட்டுக் கொண்டிருந்தவர்களில் லீவியா என்னும் ஒரு ஸ்திரீ இருந்தாள். அந்த பெண் இரத்தாம்பரம் விற்கிறவர், தியத்திரா ஊரார், தேவ பக்தி உடையவர். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி ஆண்டவர் அவருடைய இருதயத்தை திறந்தருளினார். அவரும் அவர் தம் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பும் அவர் ஆண்டவரிடம், நான் விசுவாசம் உள்ளவர் என்று நீங்கள் எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார் என்பது கண்களை மூடி நாம் சொல்கிறோம். எங்களை உள்ளன்போடு நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தம் நிறைந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் மறுபடியுமாக உங்களுடைய சமூகத்தை நன்றிகளை நாங்கள் சொல்கிறோம். சுவாமி, 1000 நாளை பார்க்கிலும் உங்களுடைய பிராகாரங்களில் செல்கிற ஒரே நாள் நல்லது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் கர்த்தருடைய ஆலயத்தினுடைய வாசல் படியிலே நான் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி பக்தன் தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள், இந்த மாதத்துடைய நிறைவான ஓய்வு நாள், இந்த மாதத்தோடு இந்த வாரத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த மாதம் இந்த ஆண்டிலே நிறைவடைகிறது. இனி வருவதில்லை. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு புதிய மாதம் ஒன்றாகும். ஒரு புதிய ஞாயிறாக முதல் நாளாக இருக்கிறவர்களும் ஆண்டவரே தருணத்தை தப்பவிடாமல் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக இதோ நாங்களுடைய சமூகத்திலே கடவுள் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி இந்த சமூகம் இருக்கிறோம். ஆண்டவரே, பிரயாணப்பட்டு பல இடங்களிலிருந்து பல தூரங்களிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய சமூகத்தை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பல அருமைகள் காணப்பட்டாலும் இந்த ஓய்வு நாள் என்பது உமக்கு உரியது என்பதை நாங்கள் சிறமேற்கொண்டு உணர்ந்து யாரையும் பொருட்படுத்தாதபடி, மனிதனை முன்வைக்காதபடி கடவுளை முன்வைத்து என் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், என் ஆண்டவரை சேவிக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து உடைய சமூகத்தை வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். சுவாமி, இந்த வேளையிலும் உங்களுடைய வாழ்வு தருகிற வார்த்தை எங்களோடு கூட கிரியை செய்வதாக நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கின்றோம். பேசும்படியை செபிக்கிறோம். செபம் நடத்தினாவே. ஆமென். ஆண்டவருக்குள் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நாள். எந்த நாட்களை நாம் விட்டுவிட்டாலும் இந்த நாட்களை நாம் விட்டுவிடக்கூடாது. ஓய்வு நாள் என்பதை கடவுளை ஆராதிக்கின்ற ஒரு வேளை, ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வேளை. இந்த ஜனத்தை எனக்கு என்று தெரிந்திருக்கிறேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். யார் துதியை சொல்லி வருவார்கள்? நீங்களும் நாம் அவரை துதிக்கும்படியாக, அவர் சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம்.
பல கிலோமீட்டர் கணக்கு சென்னையிலிருந்து, வள்ளியூரிலிருந்து, பல கேபிசி நகர், பல பகுதியில இருந்து, பல தூரங்கள், இதுவாக எவ்வளவு தூரங்கள், அதாவது அச்சன் பகுதி சார்ந்து எவ்வளவு தூரங்கள், ஒரு வீடு அருகாமையில் இருந்து நாம் பல இடங்களிலிருந்து கடவுளுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து ஒரு சொற்ப பேராக, கொஞ்ச பேராக நம் ஆலயத்தில் நாம் வந்திருக்கலாம். ஆனால் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒருவேளை காலையிலே கடவுள் சமூகம் வருகிற பொழுது ஒரு வாஞ்சையோடு இருந்த காலை வேளையிலே என்னுடைய ஆலயத்துக்கு எப்படி போய் ஆகணும், ஒருவேளை சனிக்கிழமை வரைக்கும் எனக்கு வேலை இருந்தாலும் கூட ஓய்வு நாளை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி சமூகத்தில் ஆர்வத்தோடு நாம் வந்திருக்கிறோமே. ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார், சமூகம் நன்றி சொல்லுகிற பொழுது கடவுள் என்ன அவருக்கு எனக்கு தரப்போகிறார் என்கிற வாஞ்சையோடு வந்திருக்கிற உங்கள் வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே கடவுள் பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்பதற்காக நாம் ஆயப்படுகிறோம். கடவுள் பெரியவர், அவர் நம் கூட்டலுக்கு உரியவர், துதிக்கு பார்க்கிற அவர் மட்டுமே ஆராதனைக்கு உரியவராக இருக்கிறார். அந்த கடவுளை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற பொழுது நமக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு பகுதியை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். பல சூழ்நிலைகளிலே நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், திருத்தூதர் பணிகள் புஸ்தகத்திலே பார்க்கிற பொழுது ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் என்கிற இந்த புத்தகங்களிலே திருத்தூதர்கள் அப்போஸ்தலருடைய பணிகள், அவர்கள் செய்த ஊழியத்தின் பணிகளை பார்க்கிற பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்கள் 12 பேராய் காணப்பட்டாலும், ஆண்கள் மட்டுமே அங்கே காணப்பட்டாலும் கூட பெண்கள் இயேசு ஆண்டவருக்கு சீடர்களாக டிசைபிள்ஸாக இருந்தார்கள். பெண் சீடர்கள் இயேசுவுக்கு காணப்பட்டு வந்தார்கள். குறிப்பாக அப்போஸ்தலர்களுக்கு, இயேசுவை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். அது குறிப்பாக இயேசுவான காலத்தில் கூட, அதாவது சீடர்கள், நாம் ஆண்டவர் இயேசுவாக தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்கள் 12 சீடர்கள் காணப்பட்டாலும் கூட மார்த்தா மரியா சீடர்களை போட்டிருந்தார்கள். கர்த்தாவை சொல்லும் அடிக்கடி பாதத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். சீடர்கள் குருவாக அவரை ஏற்றுக்கொண்ட வார்த்தைகளை கேட்கும்படி இருந்தவர்கள் என்று சொன்னால், இந்த திருத்தூதர் பணிகள் புஸ்தகத்திலே சீஷர்கள் இருந்தார்கள் என்கின்ற வேளையில் பெண்கள் முக்கியப்படுத்தப்பட்ட நிலைகளில் கூட நாம் இத்திருமறையின் ஊடாக நாம் பார்க்க முடியும். இங்கே நான் வாசி கேட்ட பொழுது நீங்கள் கேட்ட ஒரு பெண்மணியா யார் நம்ம வாசி கேட்டோம் சொல்லுங்க, யாரு? லீடியா. ஆங்கிலத்தில் நம்ம பேர் என்ன பேரு சொல்லுங்க? லிடியா. LYDIA, லிடியா. லிடியன் என்கிற பெயர் சில பேர் மியூசிக் துறையில ரொம்ப பேர் பெற்ற ஒரு சிறு பிள்ளை லிடியன் என்கிற பெயர். இந்த பெயர்ல அதுக்கு வந்த ஒரு பெயர் லிடியன், லிடியம், லிடி என்கிற பெயர்கள் லிடியா இவருடைய பெயர் தாங்கி ஒன்றாக இருக்கிறது. இப்படி ஜான் என்று சொன்னால் ஜோனா, அந்த யோனால JONA ஜோனா, ஜான், ஐவின், ஜோவன், இதெல்லாம் வந்து ஜான், யோவானை தாங்கி பெயர். சரியா? அப்போ அதே போல இந்த லிடியா என்கின்ற பெண், அதாவது லீதியா என்று சொல்லி தமிழிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெண்மணியை குறித்து நாம் இங்கே இந்த தியான பகுதி நமக்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த லிதியா என்று சொல்லுகிற பெண் யார், அவரை குறித்து எதை சொல்கிறது, எப்படி அவர் என்ன யார், அவரை குறித்து நாம் அங்கே பார்க்க பொழுது அந்த பெண் எந்த ஊரை சார்ந்தவர், எந்த ஊரை சார்ந்தவங்க? தியத்திரா என்கின்ற ஊரை சார்ந்தவர். தியத்திரா என்கிற பெயர் வேற எங்கேயாவது இருக்க திருமுறையில? எங்க இருக்கு? தியத்திரா பேர் 7 சபைகளில் ஒரு பேர் உள்ளது. சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, சர்வே பெயர்ல அந்த ஒரு சபை பெயர் வந்து தியத்திரா திருச்சபை. அப்போ அந்த தியத்திரா என்கிற ஊர்ல இருந்த சபை உள்ளால அந்த சபைக்கு பேர தியத்திரா, இந்த சபை ஒரு தியத்திரா சபை. இதை பெண்ணிற்கு இந்த ஊர் என்று சொன்னால் தியத்திரா. இப்போ இந்த இடத்துல லிடியா பவுல் அடிகளார் மூலமாக சந்திக்கப்படுகிறார். பவுல் அடியார் மூலமாக திருப்பணிகளை சந்திக்கப்படுகிறார். இந்த பிலிப்பு, அதாவது பிலிப்பு பட்டணத்திலே அந்த பவுலடியார் இந்த லிடியா என்கின்ற பெண்ணை சந்திக்கிற ஒரு என்கவுண்டர் அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, பவுலடியார் மறைபரப்பு பணிகளை செய்த மிக மிக முக்கியமான ஒரு நிலை அடியவர், ஒரு அப்போஸ்தலர் பவுல் என்று சொன்னார் மிகையாக. காரணம், அவர் அநேக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு
கொண்டு சென்ற ஒரு பாத்திரம். உரையினத்து மக்களுக்கும் நற்செய்தியாளராக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிற அனுபவத்தில்லை. அப்படி என்றால் மறைபரப்பு பணிக்காக, அவர் இவாஞ்சலிசம் பணிக்காக, அவர் திருத்துவ பணிக்காக செல்லுகிறார். குறிப்பாக அவர் அந்த இடத்திலே நாம் முந்தின பகுதியிலே பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, இந்த பவுலடிகளார் எங்கே காணப்படுகிறார் என்று சொன்னால், அங்கே துரோவா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலே அங்கே அவர்கள் இரவு தங்கியிருக்கிறார்கள். இரவிலே துரோவா என்ற இடத்தில் அவர் காலம் செல்லது. அங்கே அவங்க அன்னைக்கு போய் தங்குறார்கள். அங்கே இரவில ஒரு தரிசனம் வருகிறது. அங்கே அந்த இரவிலே பவுல் அங்கே இருக்கிற பொழுது துரோவாவிலே வைத்து ஒரு சொப்பனம் அல்லது ஒரு தரிசனம் காணுகிறார். அங்கே மக்கதோனியா தேசத்துல இருந்து ஒரு மனிதன் இங்கே வருகிறார். இங்கே வந்து நற்செய்தியை அறிவித்துக் கொள்ளும்படியாக அந்த மனிதன் அங்கே அனுப்பப்பட்டதாக உதவி செய்யும் எங்களுக்கு தேசத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு அங்கே வருகிற அனுபவத்தை 9ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம். எனவே இந்த தரிசனம் எதற்காக? தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ எதற்காக தரிசனம் என்று சொல்லி பவுலுக்குள்ளாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எனவே அவர் என்ன செய்கிறார்? துரோவாவில் இருந்து மாசிடோனியாவுக்கு அவர் பிரயாணப்பட்டவர் செல்லுகிறார். அவர் பிரயாணப்பட்டு அங்கே செல்லுகிற பொழுது அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அங்கே செல்லுகிற ஒரு அனுபவம். எனவே துரோவாவிற்கு கப்பலேறி அவர் அங்கே செல்லுகிறார். அங்கே சில இடங்கள் சொல்லப்படுகிறது. 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதாவது சமோத்ராக்கே என்கின்ற தீவுக்கு ஒரு ஐலாண்ட். சமோத்ராக்கே என்பது ஒரு ஐலாண்ட். இது நம்ம சுமத்ரா தீவு கிடையாது. சுமத்ரா தீவு கேள்விப்பட்டீங்களா? எப்ப கேள்விப்பட்டோம்? 2004 டிசம்பர் 26 சுனாமி எங்க வந்தது? சுமத்ரா தீவு. அது நம்ம இந்திய தேசத்துக்கு உட்பட்டிருக்கிற பகுதியோடு கூட இணைந்தது. ஆனா இது சுமத்ரேக்கே என்பது அது அல்ல. இது வேற. இது கிரீஸ், அதாவது கிரேக்க நாடு கிரீஸ் அந்த பகுதியை ஒட்டி இருக்கிற ஒரு ஐலாண்ட். ஒரு 4 பக்கம் கடற்கரை சூழப்பட்டு நடுவில் நிலப்பரப்பு இருந்தது அது தீவு. 3 பக்கம் நிலப்பரம், ஒரு புறம் 3 பக்கம் நிலப்பரம், ஒரு பக்கம் கடல், அது தீபகற்பம் இல்லையா? அப்ப இது ஒரு ஐலாண்ட். அந்த இடத்துல வந்து நெய்யப்போலி அந்த ஒரு கடற்கரை பகுதி, அந்த கடற்கரை அந்த நெய்யப்போலி பட்டணத்திற்கு போனோம். அங்கே இருந்து பிலிப்பு பட்டணத்துல நாங்கள் வந்து சில நாட்கள் அங்கே தங்கினோம். பிலிப்பு பட்டணத்துல சில நாட்கள் என்ன செய்யறாங்க? அந்த பவுல் சீலா கூட சேர்ந்திருக்கிறது. பவுல் சீலா என்பது பெண் அல்ல. அவர் யார்? நமக்கு பவுல் சீலா ராத்திரி ஜோம் பண்ணாங்க என்று சொல்லி அது பெண் அல்ல. சீலா என்பது யார்? சரி, நமக்கு பெயர் வந்து அப்படி பெயர் அறியப்படுகிறது. எனவே பவுல் சீலாஸ் உடன் ஊழியர் அவர். எனவே இவர்களெல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற அனுபவத்தில் அங்கே எங்க வந்துட்டாங்க? பிலிப் பட்டணம் வந்துட்டாங்க. சிட்டி ஆஃப் பிலிப்புல வந்துட்டாங்க. பிலிப் தேசத்துல வந்து கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. இந்த பிலிப்பு என்பது எந்த பட்டணம் இருக்கிற வேளையில, அதாவது பிலிப் 2 அந்த 2ஆம் பிலிப் என்கிற பெயர் 2 பேர் ஸ்பெயின் தேசம் சார்ந்திருக்கிற ஒரு ஸ்பானிஷ் கிங் அல்லது ஸ்பெயின் நாட்டை ஆளுகை செய்கிற அனுபவங்களை காணப்பட்டு வந்த பிலிப் 2ஆம் பிலிப் என்பவர். அது பிசில, அது வந்து ஏடில உள்ளது. ஏடில என்னது? ஆனோ டொமினி. ஆஃப்டர் டெத் நம்ம நினைக்கிறோம். பிசில பிஃபோர் கிரைஸ்ட். ஏடில ஆனோ டொமினி. ஆனோ என்னது? ஆனோ என்பது இயர். ஆக்சுவலா என்னது? இயர், வருஷம் அர்த்தம். டொமினி என்பது என்ன? டொமினியன் என்பது அதிகாரம் அல்லது ஆளுகை, ஆண்டவர், லார்ட் என்பதை குறிக்கிறது. ஆனோ டொமினி என்று சொல்லப்படுவது கிறிஸ்துவுக்கு பின் அல்லது கிறிஸ்துவுடைய காலம், இயர் ஆஃப் கிரைஸ்ட் என்கிறது ஆனோ டொமினி. எனவே இந்த ஸ்பெயின் நாட்டை ஆளுகை செய்கிற அனுபவத்திற்கான பிலிப்பு அவர் 1500 10ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில் காணப்பட்டவர். ஆனால் பிசியிலே காணப்பட்ட ஒரு பிலிப்பு ஒருவர் உண்டு. அது யார்? தி கிரேட் அலெக்சாண்டர். அவருடைய தகப்பன், கிரேட் அலெக்சாண்டர் தகப்பன் யாரு? பிலிப், 2ஆம் பிலிப். கிரேட் அலெக்சாண்டர் யாரு? கிரேக்க நாட்டை ஆளுகை செய்து வந்த ஒரு மிகப்பெரிய உலகத்தை நம்முடைய காலடியிலே அமைத்துக் கொள்ளும்படி விரும்பின ஒரு மிகப்பெரிய ஒரு வீரன். நெப்போலியன் போனபார்ட். அவர் பிசில, அவர் ஏடில உள்ளவர், கிறிஸ்து பின்னாடி உள்ளவர். கிறிஸ்து முன்னாடி வந்தவர் யார்? அவர் ஒரு கிரேட் அலெக்சாண்டர். அவருக்குடைய தகப்பன் பிலிப். அவர்
அவர் அந்த நாட்களிலே மேஸ்டருடைய ஒரு ஆளுகையாக மேஸ்டருடைய கிங்காக அவர் அன்றைக்கு மேஸ்டோனியாவை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மேஸ்டோனில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வடக்கு எல்லை ஓரமாய் காணப்பட்ட ஒரு பகுதியிலே அவர் அந்த இடத்திற்கு பெயரை பிலிப்பி என்று சொல்லி அவர் பெயரிட்டார். அந்த பிலிப்பு தேசத்துலதான் இந்த பவுலார் கூட செல்லுகிறார். இப்பொழுது பிலிப்பு தேசம் ஆளுகை செய்யப்படுகிற காலம் எதுவென்று சொன்னால் ரோமானிக் காலமாக இருந்தது. இயேசு வாழ்ந்த காலங்கள் ரோமன் எம்பரர் பீரியட். அது முன்பதான் கிரேக்க பீரியட், மேசிடோனியன் பீரியட் எம்பரர் பாரசீகம் என்று சொல்லி முன்னாடி சென்று கொண்டிருக்கும். இயேசு வாழ்ந்த காலங்களிலும் அவருடைய அப்போஸ்தலரை காணப்பட்டு வந்த பவுல் காணப்படுகிற இந்த காலகட்டத்திலே இது பிலிப்பி என்கிற பட்டணத்துக்கு வந்து சில நாட்கள் அங்கே தங்கி இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பொழுதுதான் அவர்கள் என்ன செய்ய வழக்கம் போல, எப்படி வழக்கம் போல ஓய்வு நாளிலே பட்டண வாசலுக்கு வெளியே ஆற்றோரமாய் செல்வார்கள். அது நம்ம மோகனின் மொழிபெயர்ப்பு நம்ம படித்தால் தெரியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டண வாசலுக்கு வெளியே ஆற்றின் ஓரமாய் சென்றோம், அங்கே ஜெபம் பண்ண இடம் இருக்குமா என்று சொல்லி எண்ணினோம் என்று சொல்லப்படுகிறது. நீங்க பவர்ல நீங்க வாசி பார்த்தா வழக்கம் போல நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே ஓய்வு நாள் சாபத்திலே சாட்டர்டே அவர்களுக்கு இருக்கும். எனவே சாபத்திலே அன்று அவர்கள் சென்று அங்கே ஆற்றோரமாய் செல்லுகிற அனுபவத்தில் அங்கே வழிபடுகிற இடம் இருக்குமா என்று சொல்லி பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது ஆற்றங்கரை ஓரமாக அங்கே இருக்கிற இடத்துலதான் யார் இருக்கிறாங்க? இந்த நம்ம பெண்மணியாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறோம். லீதியா என்கின்ற அந்த பெண்மணி அங்கே காணப்படுகிறார். பிலிப்பி பட்டணத்திலே கடவுளுடைய தரிசனத்தை பெற்றவராக பவுலார் இங்கே வருகிறார். அங்கே வந்து இறைப்பணி செய்யபடியாக வருகிற அனுபவத்துல அவங்க ஞாயிற்றுக்கிழமை அது நம்ம அவங்களுடைய நாட்டில் சாட்டர்டே சென்று அப்படி அங்கே போய் ஜெபிக்கபடியாக நாட்டுக்கரை மூலமாய் செல்கிறார்கள். அங்கே சில பெண்கள் அங்கே இருக்கிறார்கள், சில பெண்மணிகள் அங்கே காணப்படுகிறார்கள். அந்த பெண்மணிகளோடு இணைந்தவராக லீதியாள் என்கிற அந்த பெண்ணும் அந்த ஸ்திரீயும் அங்கே இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பெண் எந்த ஊர் சொன்னேன்? இருக்கிறார். இந்த பெண்ணினுடைய பணி என்ன? அங்கே தெளிவாய் பார்க்கிறோம். என்ன பணி செய்து கொண்டிருந்தாங்க? அவங்க இரத்தாம்பரம் விற்கிறவர். ஆக்சுவலி இவரை கொண்டு சொல்லப்படுகிற பொழுது ஒரு சிறந்த ஒரு பிசினஸ் விமன், ஒரு ஆண்டர்பிரனர் அல்லது ஒரு சிறந்த ஒரு செல்லர், ஒரு சிறந்த வியாபாரியாக அந்த பெண்ணை குறித்து அறியப்படுகிறது. திவ்யா என்று சொன்னால் one who beautiful, one who rich, one who noble என்று சொல்லி அழகு சௌந்தரம் நிறைந்த பெண், ஒரு சிறந்த அறிவு சார்ந்த ஒரு பெண், சிறந்த உயர்ந்த ஒரு உயர்ந்த பெண் என்கிற ஒரு அடையாளங்கள் அதை பற்றி சொல்லப்படுகிறது. எனவே இந்த லீதியாள் என்று சொல்லக்கூடிய பெண் இரத்தாம்பரம் விற்கிறவர் என்ற நிலையிலே, அதாவது பர்பிள் டை அது கலந்த நிலையிலே உயர்ந்த இரத்தாம்பர வஸ்திரங்கள், அதாவது அரசர்கள் அடைகின்ற ஆடைகளை என்ன செய்தாலும் இவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். இவருடைய ஊர் என்பது எங்க நம்ம பார்த்தோம்? தியத்ரா ஊரை சார்ந்தவர். எங்க வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க? அவங்க பிசினஸ் எங்க நடக்குது? அவங்க ட்ரெயின் எங்க இருக்கிறது என்று சொன்னால் எங்க பார்க்கிறோம்? பிலிப்பு. இந்த பிலிப்புக்கும் இந்த பிலிப்பு பட்டணத்தில் இவர் இருந்து கொண்டிருக்கிற அந்த பணி அவர் வியாபாரம் செய்கிற அந்த இடத்திற்கும் அவருடைய சொந்த ஊர் நேட்டிவ் பிளேஸ் தியேத்ராவுக்கும் இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, அதாவது 300 மைல் தூரமா, 300 மைல்ஸ் அப்படின்னா கிலோமீட்டர் எப்படி இருக்கும்? கூட 2 மடங்கு இருக்கும். 483 கிலோமீட்டர், 483 கிலோமீட்டர் தூரம் தியேத்ராவுக்கும் அவங்க சொந்த ஊர். பிசினஸ் விஷயமா எங்க இருக்கிறாங்க? ஊர் நிறைய பேர் நமக்கு சில பேருக்கு என்ன ஊரா இருக்கலாம், சில தூத்துக்குடியா இருக்கலாம், அவங்க திருச்செந்தூரா இருக்குங்க, திருநெல்வேலியில மையப்படுத்தி இங்க வாழ்றாங்க. சிலர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அநேக கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது. அங்கே நம்ம இங்க இந்த நாற்பது இங்க நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். பலருக்கு திருநெல்வேலி நேற்று பரவாயில்ல. இங்க நம்ம ஊர்ல உள்ளவங்க, திருநெல்வேலி உள்ளவங்க, நம்ம ஊர்ல உள்ளவங்க எங்க இருப்பாங்க? சென்னையில இருப்பாங்க. இதே போல அந்த இத்தர நாட்டாளர்கள் இங்கே பிசினஸ் விஷயமாக அவர் இந்த இடத்திலே காணப்படுகிறார் நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்து இருக்கிற வசனங்களின் மூலமாக நம்மளோடு உணர்கின்ற பொழுது கூட வீட்டிற்கு வருந்தி இவர்களை அழைக்கிற அனுபவம், குறிப்பாக பவுலை அழைக்கிற அனுபவம். நான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவள்,
விசுவாசிக்கிறவள் என்று சொல்லி அடைந்தால் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்களை வருந்தி அடைத்தார்கள் சொல்லி பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து செல்ல அனுபவம் நினைக்கிறேன். இங்கிருந்து உடனடியாக இன்ஸ்டன்டாக 400-500 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பாங்களா? அப்படி என்றால் அவர்கள் ஒருவேளை அந்த சொந்த நீச்சலை சங்கிருந்தாலும் கூட பிலிப்பில் அவருக்கு இடம் இல்லம் அல்லது டெம்பரரியாக ஒரு ரெசிடென்சியல் அவங்க இருந்திருக்கலாம், வீடு இருந்திருக்கலாம். எனவே அந்த இடத்துல அவர்கள் சென்று கடவுள் நாமத்தை இல்லத்தை பயன்படுத்த அனுபவம் பின்பு நான் சொல்லுகிறேன். எல்லாரும் கூட இங்கே நான் பார்க்கின்ற பொழுதும் கூட இந்த லீடர் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் இந்த இடத்துல இருக்கிற பொழுது பவுலடியார் உபதேசிக்கிற பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் கடவுளுடைய வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த பெண் ஒரு ரத்தாமரம் இருக்கிற ஒரு வியாபார பெண்ணாக இருக்கிறார். அவர் ஒரு சிறந்த ஒரு செல்வ பெண்மணியாக கூட இருந்திருக்க வேண்டும். காரணம், அவர் உண்மையிலேயே அவர் ஒரு உயர்ந்த ஆடைகளை விற்கிற ஒரு பெண்மணி இருந்தபடினாலே சிறந்த ஒரு செல்வமிகுந்த பெண் என்பது வரலாற்றையுடைய ஒரு கூட்டாக கூட இருக்கிறது. எனவே இடத்திலே அவரை பற்றி சொல்லப்படுகிற பொழுது அந்த அவர் உரை சார்ந்தவர், அவர் விற்கிறவர். அது மட்டுமல்ல, அவரை பற்றி சொல்லப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர்? வாசியுங்கள். தேவ பக்தி எப்படி அவர் கடவுள் ஒரு பயஸ்ஃபுல் விமன், கடவுளுக்கு பயப்படுகிற தேவ பக்தி. பயஸ் லியாண்டர் பயஸ் கேள்விப்பட்ட பயஸ் PIOUS பயஸ்னா பயபக்தி, கடவுளுக்கு பயப்படுற ஒரு பயம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் பக்தி உடையவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். தேவ பக்தியுடையவர். பவுல் சொல்லியவற்றை கவனிக்கும்படி ஆண்டவர் அவரது இருதயத்தை என்ன செய்தார்? திறந்தார். பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கும்படியாக லீதியாவுடைய இதயத்தை உள்ளத்தை யார் திறந்தார்? யார் திறக்கிறார்? லீதியா திறக்கிறது. யார் திறக்கிறார்? ஆண்டவர், கடவுள் திறந்தார். ஆனா அப்போ லீதியா திறக்கலையே, உள்ளத்தை அவங்க மனசு திறந்து கொடுக்கலையே நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? தேவ பக்தி உடையவர். அவர் பவுல் சொல்லியவற்றை கவனிக்கும்படி இல்லையா? அப்போ கவனிக்கும்படி அப்போ தேவபக்தி உடையவராக இருக்கிறார். வேதம் தவனமுள்ள ஆத்மான திருப்தியாகக்கூடியவர், தாகமுள்ளவன் மேல் தன்னை செய்கிறவர், தண்ணீரை ஊற்றுகிறவர் இல்லையா? அப்போ ஒருவன் நான் வாசற்படி நடந்து தட்டி கொண்டிருக்கிறேன், ஒருவன் திறந்தார், நான் அங்கே பிரவேசித்து அவனுக்குள் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இங்கே இதயத்தை திறக்கிற அனுபவம் பார்க்கிறோம். இங்க நமக்கு வாசம் தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை புதியவர்களாக நாம் இதை தலைமுறையாக இதை கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில கடவுள் வெளியில் நம்ம கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நம்ம தான் திறக்கணும். ஆனா நம்ம கிறிஸ்தவர் அல்ல. இந்த லீடியா கடவுளை அறிந்தவர் அல்ல. ஆனா தேவபக்தி உடையவர். ஆனா இயேசு கிறிஸ்து தெரியாது. இப்போ கிறிஸ்துவ தெரியாது. எனவே இந்த இடத்துல ஆண்டவர் திறக்க வேண்டும். ஆனால் ஒரு காரணம், அந்த பெண் பக்தி உடையவர். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை கவனிக்கின்ற ஒரு ஆர்வத்தோடு அந்த இடத்தில் இருந்திருக்கிறார். எனவே தான் அந்த வார்த்தையோடு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அந்த இதயத்தை ஆண்டவர் திறந்ததாக பார்க்கிறோம். கிறிஸ்துவராக நாம் இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு நம்ம இடத்திறந்து நம்ம கொடுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறது. எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆர்வத்தோடு அந்த இடத்துல பக்தியுடைய பெண்ணாய் காணப்படுகிற லீதியாவுடைய உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் மற்றவர்களே, அவரும் அவருடைய வீட்டாரும் ஒரு பெண்ணுக்கு நான் அவர் இவர் சொல்றது பெரியவர்கள பைபிள்ல வந்து எங்க போய்கொண்டிருக்க அவன் இவன் அப்படின்னு இருக்கு. அவன் இவன் எவன் அப்படின்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு பொது மொழி பெயர்ப்புல கொஞ்சம் ஏன்னா அவங்க இன்னைக்கு இந்த லீதியாவில் எத்தனை வயசு உள்ளவங்க, நமக்கு எத்தனை வயசு கொடுத்தவங்க அவங்க அவள் இவன் சொல்றது எப்படி நமக்கு. எனவே இன்னைக்கு பொது விவிலியத்துடைய அறிஞர்களாகிய நம்முடைய லூத்தரன் சபையினுடைய அறிவர் டாக்டர் மாணிக்கவார் செய்யறது சிறந்த நல்ல ஒரு நல்ல கிரேட் பண்ணியிருந்தால். ஆனால் காலங்களில் சிறப்பாக எல்லாம் செய்திருக்கலாம். ஆனால் அந்த பொது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தியை மொழிபெயர்த்தவர் நம்முடைய கண்காணி இறை கல்லூரியிலே முதல்வராய் பணி செய்த அறிவர் டாக்டர் மாணிக்கராஜ் ஐயர்.
கடவுளுடைய வார்த்தை கேட்கும்படியாக கடவுளுடைய இதயத்தை திறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவரும் அவருடைய வீட்டாரும் ஞானஸ்தானம் என்ன செய்தார்கள்? பெற்றார்கள். அதெல்லாம் பார்த்தது வசனம் வாசிங்க, வசனம் 15 வாசிங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை அப்ப நோக்கி, என்ன? நான் உங்களுக்கு படி பாடி சொல்றேன். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால், கர்த்தரிடத்தில் விசுவாசமுடைய ஒரு பெண் என்று சொல்லி எண்ணினால், வீட்டிலே வந்து எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பிற்குரியவர்களே, ஆண்டுடைய அருமையான இறைமக்களே, இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அவர் பக்தியுடையவர் பெண், வார்த்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தையின் உள்ளே செல்லும்படியா கடவுளுடைய இதயத்தை திறக்கிறார். திறந்து உடனே நடைபெறும் சம்பவம் தெரியுமா? பெண் என்ன பண்ணுறார்? என்ன செய்யறாங்க? ஞானஸ்தானம் காங்கிரஸ் கேட்கிறாங்க. கேட்டுட்டு இருக்கோம், ஞானஸ்தானம் கொடுங்க, இல்ல பவுல் யாரும் கொடுக்கிறாங்க. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பெண். அப்போ ஆசைப்படுறாங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உள்கொண்ட உடனே, அந்த வார்த்தை உள்ளே போன உடனே அங்கே நடைபெற காரியம் என்ன? திருமுழுக்கு வரலாம். எனக்கு என்ன சம்பவம், நிறைய பேர் நம்ம கூடலாம் போவோம், நிறைய பேர் பார்த்து பிரதிபாலம் தெரியுங்களா? நிறைய பேர் பார்த்து பிரதிபாலம் தெரியும். அங்கிருந்து ஒரு கல்ல ஏறி அப்படியே நடந்து ரொம்ப தூரம் பாதி இடத்துல கிடைப்பாங்க. ஆனால் கீழே திரும்பி அப்படி நம்ம போய் ஒரு எட்டு என்ன செய்வோம், கடந்து வருவோம். அப்படி இறக்க நடந்து வந்துடும். திருப்பி ஏறி போய் கஷ்டமா இருக்கும். அப்படி நடக்கிற பொழுது அங்கே இறங்கி வந்து கொஞ்சம் பூங்கா இருக்கும், அழகா இருக்கும், கம்மியமா இருக்கும். காலில் வந்து அப்படி இறங்கணும்னு அங்கே அப்படியே நடத்து வாக்கிங் முடிச்சு அப்படி வாக் பண்ணிட்டு அங்கே வந்து காலில் பொடியெல்லாம் ஓப்பன் பண்ணி என்ன செய்வோம், காலில் சாப்பிட்டு பூங்கார பிள்ளைகள்லாம் வந்து நம்மளுக்கு ஜாலியாக அப்படியே இருக்கிறது டைம் பாஸ் பண்ணிருக்கோம். அப்படியே அங்கே நடந்து கொஞ்சம் வந்தோம்னா அப்படி வந்து அங்கே குடம் மாதிரி இருக்கும், அழகா குடம் இருக்கும். குடம் ஆறு மாதிரி தண்ணி சேர்ந்த குடம் அப்படி பாறையோட சேர்த்து அப்படி அழகா அது பிள்ளைங்களோட ஜாலியாக பிடிப்பாங்க, அழகா பிடிப்பாங்க, ஜாலியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான நல்ல ஒரு தொடர்ந்து நம்ம வந்து அப்படி கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் மேலே நம்ம வேற திருப்பரம் ஹாஸ்பிட்டல் அங்கே போய் அப்புறம் மதிய வேலை. அப்போ இங்கே பவுல் அவர் இங்கே வருகிறது ஆற்றங்கரை மூலமாக இங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது லிடியா என்கிறது பெண்மணியானவருடைய ஏற்கொண்ட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விட திறந்து தன்னுடைய வார்த்தையை பிடிச்சது அவர் இடத்தை பார்க்கும்போது திருமணத்துக்கு அனுபவம். அந்த இடத்துல அவர் திருமணத்துக்கு பெறுகிறார். எவ்வளவு மகிழ்ச்சி! இப்ப என்ன செய்ய சொன்னால், எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைக்கிற அனுபவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். திருமணத்துடனே அந்தவர்கள் அணுகிறவர்கள் இடத்திலே அதை பெண் தன்னை கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி அவர் முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்து விடுகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கின்றார். இதில் பார்க்கிற ஒரு சம்பவம் தெரியுமா? எளியா மட்டும்தான் திருமணம் பெற்றாரா? அவர் மட்டும்தான் திருமணம் பெற்றாரா? வீட்டார் அதிலும் யோசுவா 24:15 என்ன சொல்கிறது? நானும் என் வீட்டார் அனைவரும் நன்மையே எந்த ஒரு அனுபவம் தான் இடத்துல இந்த இடியா என்று சொல்லலாம். இடியாவும் வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்ற இந்த உலக வாழ்க்கையில் அனுபவம் திருமணத்துக்கு பெருகுள்ள கடவுள் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறது. அவருடைய இறைமக்களாக சொந்த சந்ததிகளாக மாற்றப்பட அனுபவம் மேலான அனுபவமாக அதை காணப்படுகிறது. எனக்கு இந்த இடையாகிற பெண்மணியை குறித்து பார்க்கப்படுவது உண்மையிலே தெய்வ பக்தி உடையவர், இறை பக்தி உடையவர். வார்த்தை கேட்கும்படியாக என்ன சொல்லிக் கொண்டிருந்த ஆர்வத்தையோடு கேட்கும்படி இருந்தவர். அந்த வார்த்தை தெரிய செய்யும்படி கடவுள் உள்ளத்தில் தொடர்ந்து அவர் திருமணம் பெற்றார். அவர் மட்டுமல்ல, குடும்பம் அனைத்துமே உள்ள குடும்பமாக திருமணத்தை பெற்று அவருடைய மந்தைகளை சேர்க்கப்படுகிற அனுபவம். பிலிப்பு தேசத்தில் முதல் முறையாக ஒரு மனமாற்றம் அடைந்த பெண் இவர்தான். பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற முதல் சபை என்பது இந்த
கன்வெர்ட் ஆனவர் யார்? இந்த எலியா. முதல் சபை கூட அவங்க வீடு தான் ஃபர்ஸ்ட் சபையா மாறினதான். சரியா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அந்த வீடு ஆசீர்வாதம். இறை மக்களாக நாமும் பவுலை போல நாம் அழைக்கப்படுவோம். ஊழியத்திற்கு நாமும் இன்னும் ஆண்டவரை அறியாதிருக்கிற மக்களுக்கு வார்த்தையை சொல்லி அறிவிக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கிறது. எஃப்எம்பில ஒரு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் பிரேயர் பேண்ட். எஃப்எம்பில ஒரு சொல்ற வாசம், அதாவது நீ போ அல்லது அனுப்பு. கோ ஆர் சென்ட். நீ போ அல்லது அனுப்பு. நீ ஏன் ஊழியத்துக்கு போய்விடு. நீ போயிடும். குடும்பத்தை ஒரு ஊழியத்துக்கு போயிருங்க. அந்த ஊழிய காணும்படியா ஒரு கடமை என்ன செய்து நீங்க ஊழியத்துக்கு அனுப்பு. ஒரு ஸ்லோகத்தை கொண்டு எது சொன்னால் பவுலாரை போல நாமும் கூட ஆண்டவரை அறியாதிருக்கிற மக்கள் அனைவரும் அவர்களுக்கு இறைவனை சொல்ல வேண்டும். நம்முடைய குடும்பங்களை நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய கணவர் சொல்ல வேண்டும். பிள்ளைக்கு பிள்ளைகளை சொல்ல வேண்டும். அவர்கள் அனைவருமே சேர்ந்து நம்முடைய மந்தைகளை திருமணத்து பெற்று இந்த சபையுடைய ஒரு அங்கத்தினராக இந்த திருச்சபையுடைய மந்தைகளிலே சேர்க்கப்பட வேண்டும். திருச்சபை என்பது என்ன என்பது பரலோகத்திற்கு ஒரு அடையாளம். சரியா? எனவே நாம் இன்றைய கடைசி வெளிப்பட்ட விசேஷம், கடைசி அதிகாரம், கடைசி புத்தகம், கடைசி சாப்டர்ல பார்த்த பொழுது கூட அங்கே நம்ம சபைகளை குறித்து பார்த்த பொழுது உண்மையிலேயே அது பரலோக தரிசனத்தை யோவான் வருகிறார். 21ஆம் அதிகாரத்தை கடைசி அதிகாரத்துடைய முந்தின அந்த அதிகாரம் 21ஆம் அதிகாரத்திலே ஏழப்பகுதியாக நாம் இங்கே பார்க்கிற பொழுது கூட நண்பர்களே அங்கே நம்ம பார்க்கிற பொழுது அதாவது தரிசனங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே கடவுளுடைய தரிசனத்தை ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாக மனவாட்டியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். பெரிதும் உயரமான ஒரு மலையிலே அவரினை ஆவினை கொண்டு போய் எஸ்தேவாய பரிசுத்த நகர வாக்குவே கடவுளுக்கு இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்றுதான் அங்கே பார்க்கிறோம். கடவுள் மகிமை அங்கே வருகிறார். அது கடவுள் மகிமைக்கு ஒப்பாயிருந்தது என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர் தேஜஸ் அந்த இடத்துல இருக்கிற மகிமை தேஜஸ் என்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தை மகிமை மாட்சிமை அதனுடைய உன்னத தன்மை தேஜஸ் அது விலை உயர்ந்த ரத்னத்திற்கும் படுந்து போல் இருக்கிற ஒளிவீச வச்சிரக்கலுக்கு ஒப்பாயிருந்தது. இதெல்லாம் அங்கே தரிசனம் பார்க்கும் பொழுது இது உண்மையிலே பரலோகத்துடைய ஒரு தரிசனம். எந்த ஒரு காட்சி? பரலோக காட்சி. இது பத்ம என்கிற ஒரு ஐலாண்ட்ல காணப்பட்டது. யோவான கடவுள் கொண்டு தரிசனம் தனிமை இருக்கிற பொழுது தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கிற பொழுது இருவாசல் பார்க்கிறோம். அங்கே வந்து நிறைய அதாவது மரகதம், கோமேதகம், பதுமராகம், சொர்ணரத்னம், படிகப்பச்சை, புஷ்பராகம், வைடூரியம், இந்திரநீலம், சுகந்தி, சில பேர்ல சுகந்தி கூட பேர் வருவாங்க. இப்படிப்பட்ட அழகழகான கற்கள் அங்கே 12 முத்துக்கள் எல்லாம் இங்கே பார்க்கிறோம். கண்ணாடி போல பசு பொண்ணு என்னது? கலப்பு இல்லாத பொன். எந்த ஒரு கலப்படம் இல்லாம செந்தெல்லாம் சேர்க்காத பியோர் கோல் பசும் பொன். அவ இப்படிப்பட்ட அழகுகளை நிறைந்திருக்கிற பரலோகம் அந்த மகிமையான இடம். அதிலே நாம் சேரும்படியாக நம்மை கடவுள் கொண்டு போகும்படியாக விரும்புகிறார் என்று சொன்னால் இந்த லெலியா பெண் குடும்பமாக வேலை பெற்றுக்கொள்ளும்படியாக பௌராத்மகமாய் கடவுளால் ஏவப்பட்டவர் சந்திக்கப்பட்டு முதல் மிஸ்டரியாக முதல் முறைவரப்பு வழியிலே அவரும் ஒரு ஊழியராக சீடத்தியாக அவர் தன்னுடைய இடைப்பணியை குடும்பத்திற்கு அறிவித்து அவர் தொடர்ந்து இடைப்பணி நினைக்கிற தீர்க்கிற 7 சபைகளை ஒன்று அந்த 7 சபைகள் ஒன்றாக தீர்க்கிறாவுக்கு நற்செய்தி கொண்டு செல்கிற சுமந்து செல்கிற ஒரு பாத்திரமாக எளியா இருந்திருக்கலாம். அந்த இடத்துல இந்த மறைப்பட பணிக்காக இடமெல்லாம் ஆயத்தப்படுத்தி இந்த பெண் கொடுத்திருக்கலாம். உண்மையிலேயே கடவுள் இன்றைக்கு பவுலை போல லீபியாவை போல கடவுள் உங்களை நிலை மாற்றம் அழைத்து இருக்க நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் சிந்திக்க இன்றைக்கு நாமும் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அங்கிருக்கு இனியவர்கள் கடவுள் பக்தியுடையவர்கள் இறைவாக்கை கேட்கின்ற ஆர்வமுடைய ஒரு பெண் அவர்களுடைய உள்ளத்தை திறக்கும்படி கடவுள் செயல்படுவதற்கு சொல்லி தன்னை அர்ப்பணித்தவர்கள். நானும் முழு குடும்பத்தோடு இணைந்து அவர் திருமணத்தை பெற்ற பெண், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கிறவர்கள், விருந்தோம்பல் செய்கிறவர்கள், விருந்தோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றவர்கள் அழைத்து அனுப்பி அழைத்து கொண்டு அவர்களுக்கு விருந்தோம்பல் அவர்கள் கவனிக்கிற
ஹாஸ்பிட்டாலிட்டி ட்ரேட், அவர் நல்ல ஒரு வியாபாரம். சரியா? அப்ப நம்ம இதை பார்க்கும் பொழுது ஒரே ஒரு இதை பார்க்கும் பொழுது நீதிமொழி புஸ்தகம் கடைசி அதிகாரம் 31:11 என்ன சொல்கிறது? ஒத்திக்குள்ள ஸ்திரீ, அந்த பெண் ஒரு வியாபார கப்பல், அவர் ஒரு இல்லையா, அவர் வியாபார கப்பல். ஒத்தியுள்ள பெண் உண்மையிலே பெண்ணும் இவர் வெளியாக ஒத்தியுள்ள பெண்ணாக இருக்கிறார். எனவே அவருடைய இறை மக்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவங்களை போல இந்தியாவை போல நம்முடைய சமூகத்திலே நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்படுவதற்கு, கடவுள் திறப்பதற்கு நம்முடைய உள்ளங்களை நாம் ஏவி எழுப்புவோம். வாசல் இன்று அவர் தட்டி கொண்டிருக்கிறார். திறந்தால் அங்கே உள்ளே சென்று அவனோடு வாசல் இன்றைக்கு அந்த ஆண்டவர் நம்மோடு வாசல் விரும்புகிறார். அவர்களுடைய இதய கதவை திறந்து கொடுப்பதற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. எனவே புதிய ஆத்மாக்கள் அல்ல, நாம் பழைய ஆத்மாக்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாக நாம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். புதுப்பிக்கப்பட்டு ஆன்கோயிங் ப்ராசஸ் நடைபெறுகிறவர்களாக என்று சொன்னால் எனக்கு நாம் ஒவ்வொரு புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கடனில்லாத ஞானப்பாலை உட்கொள்ளுகிற குழந்தைக்கும் இருக்க வேண்டும். எந்த வேலை தங்கு வீசுமாயிரம் ஒன்றன் வீடாய் கொள்ளும் வீசுமாயிரம் என் வயதில் குழந்தை உள்ள வாழ்வு எந்த வேலம் கேட்கிற குழந்தையோட எப்படிப்படுத்த எந்த கவடம் இருக்காது, எந்த பகைமே இருக்காது, எந்த விரோதம் இருக்காது, எந்த வைராக்கியம் இருக்காது. இல்லையா? ஒரு டைம் ஓகேங்களா அடிச்சா அடுத்த நம்ம கட்டி இல்லையா? ஒரு உறவுகள் ஒரு மேலே டென்ஷன்ல மனைவி நம்ம ஒரு திட்டோம் கழிச்சல் செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க கழிச்சல் பேசுவாங்க. அங்கே எந்த விதமான ஈகோஸ் இன்னைக்கு நாம கூட இறை சமூகத்தில் இறை பிள்ளைகளால் புதிதாக கடவுளான பாதை உட்கொள்ளுகின்ற எனக்கு நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய குழந்தை உள்ளத்தோடு கூட அதை விட்டு இன்னும் நான் வேதத்தில் இன்னும் நலப்பட வேண்டும். எனக்கு வேதம் தெரிகிறது. நான் எதை சிறு வயது முதற்க நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லிதால அது ஒரு வாலிபன் கேட்டான். எனக்கு சின்ன வயசுல என் அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க, எல்லாம் தெரியும். ஆனாலும் ஒரு குறை இருக்கப்பா இந்த சின்ன இல்லையா? இன்னைக்கு ஏன் ஏதாவது குறை இருக்கு? சிறு வயது எனக்கு வேதம் தெரியும், ஆனா இன்னும் எனக்கு தெரியாது ஏதோ குறைகள் என்னுடைய வாழ்க்கை இருக்கலாம். நீங்க விளக்கிறது போல விளக்கிறே நான் அது பொருட்பட உடைய வார்த்தை செய்யும் கிடைக்கிறது. நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது நம் மூலமாய் கடவுள் பெரியவரை செய்ய முடியும். குடும்பங்களில் ஒரு மாற்றம், ஒரு இல்லத்தில் ஒரு மாற்றம், நம்முடைய சமூகத்தில் ஒரு மாற்றம், சபையில் ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும். அதற்கு ஒரு கருவியை மாற்றம் ஒப்பு கொடுப்போம். தீர்க்கிறார் அந்த பெண்மணி, அந்த பெண் பிலிப்பு தேசத்திலே பெரிய மறைவரை பணிக்கு என்று சொல்லி அவர் ஒரு கிறிஸ்தவத்திலே உரம் கொண்ட ஒரு பெண்ணாக அர்ப்பணித்ததை போல நீங்கள் நானும் இறை வார்த்தைகளுக்கு என்று சொல்லி முழுவதுமாக அதற்கு என்கிற ஒரு பொறுப்பு நான் ஒரே ஒரு வாசல் முடிக்கிறேன். இந்த இடத்துல பல ஆண்டுகள் முன்பதாக 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்துல ரஞ்சிதன் சொல்லிட்டு ஒரு அம்மா இருந்தாங்க. நம்ம சபையில் ஒரு நம்முடைய இந்த கிறிஸ்துவ சபையில் ரஞ்சிதம் அம்மா இருந்தாங்க. அவங்க இடத்துல ஒரு ஆரம்ப ஒரு ஸ்கூல் கூட ஏற்படுத்தி இங்கே இருக்கிற சில பிள்ளைகள் அப்போஸ்தலரோட இருக்கிற பிள்ளைகளுக்கு கொண்டு சண்டே ஸ்கூல் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் இருக்கு. இதே நான் மற்ற வீக்டேஸ்ல தான் வரும்போது பிள்ளைகளுக்கு பாடங்களை கிடைச்சி கொடுத்து இந்த இடத்துல அவங்க போது இடையில அவங்க ஒரு விசுவாசி தான். நம்ம யாரு ஒரு விசுவாசி, அவங்களுக்கு இடத்துல அவங்க செயல்படுறாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த வழியாக இந்த வழியாக ஒரு அம்மா இந்த மாதிரி அப்போ ஜபிக்கிறாங்க. ஜபித்து அப்படி ஜபிக்கிறப்போ அவங்க யாரும் விசாரிக்கிறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நிறைய கிளாஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்படிலாம் அந்த அப்படி ஒரு அறிமுகமாகும். அப்போ கடவுளை ஆண்டவர்கிட்ட கடவுளை சொல்லி அவர்களும் கடவுளோட சமூகத்தில் என்னை சொல்லி ஒரு 3 குடும்பம் என்னோட சபையில் கவியான சார்பில் குடும்பம் அந்த ரஞ்சிதம் அந்த இடத்துல அவங்க சொல்லி கடவுளை வார்த்தை சொல்லி அவங்களுடைய சபை வீரர்கள் உண்மையில் இந்த சபைக்கு ஒரு சிறந்த பொண்களாக அந்த சார்பை இன்னைக்கு சாட்சியை கேட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி. சபைக்கு ஒரு தூணாக கடவுள் நிச்சயமாக ஒரு ஊழினார் பவுலை இருப்பை கடந்து செல்வது ஒரு
நம்மளுக்கு சபையில குடும்பம் இங்க குடும்பங்க நம்ம பிரதர்சன சபையில வந்து சேர்க்கணும். இப்படி ஒவ்வொரு குடும்பங்கள் வந்து நம்ம சொந்தங்களை சபை கொண்டு வரோம், தெரிஞ்சவங்க கொண்டு வரோம், சபையில சேர்ப்போம், நம்ம நாட்டு மக்களை கொடுப்போம். இந்த ஒரு வாஞ்சை இன்னைக்கு நமக்கு மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கிறது. நமக்கு இந்த பணி நமக்கு இருக்கிறது. கடவுள் கேட்பார், நம்ம எத்தனை ஆத்மன் ஆதாயப்படுத்தணும் சொல்லி கேட்டா வெறும் கையனாய் யாராவது ஆத்மாக்களையாய் நம்மளை கொண்டு வர பரலோகத்தினுடைய மந்தையை சேர்ப்பதற்கு, பரலோகத்தின் மாதிரியை காண்ப சபையை சேர்ப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். ஒரு உத்வேகத்தோடு இணைக்கிறேன். ஒரு ஓப்பன் ஃபாரம்ல ஃப்ரீயாக ஷேர் பண்ணலாம். நம்முடைய வார்த்தை சொல்ற சரியா எந்த விதமான இதுவே இல்லை. ஒரு விலகும் நம்ம செய்யணும். ஏதாவது ஆத்மா கொண்டு வரணும் சபையில. இந்த சபையில ஒரு புது ஆத்மா கொண்டு வந்து சேர்க்கணும். என் சபையில நான் இருந்தேன், ஒரு ஆத்மா, ஒரு குடும்பம், 2 குடும்பம் சபையில நம்மளால சேர்க்கப்படணும். அது நம்முடைய கடமையாயிருக்கிறது, நம் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. நடந்து நாம் கைப்பறி செய்யணும். கடவுளுக்கு நாம் இருந்தால் ஆடுகளை போல் ஆத்துமாக்கள் அழைப்பு இருக்கிறது. மந்தையில் செய்த ஆடுகள் அழைப்பு இருக்கிறது. அவர்களை மந்தைகளை கொண்டு சேர்க்கப்படும். எனக்கு உங்களுக்கும் பெற்றுக்கொள்ள மக்களாக இறைப்பணி செய்யும், இறைப்பணி ஆற்றும். கடவுள் நம்ம ஒப்புக்கொடுக்கும். கடவுள் நம்மளமாய் செயல்பட்டு பரலோகத்தில் உடைய மந்தைகளாக அனைவரை சேர்த்து வாழ்கிறோம். நம்மையும் அவர் கருவியை மாற்றி நம்மையும் ஆண்டவர் ஒளியலாக ஆசீர்வதித்தார். எல்லா புத்திக்கும் மேலான இறைசமாக இருதயங்களை விரைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி ஆமென். யாவரைகளுக்கு நாம் ஸ்தோத்திர பலியை கடவுளே பிறந்த நாள் வருகிற 27/5/2025 நாளை கொண்டாட நம்ம சபையில் சாம்பிள் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 30/5/2025 பிறந்த நாள் கொண்டாட நம்ம சபையில் மனோகராத்மன் அவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 30/5/2025 பிறந்த நாளை கொண்டாடுகிறார் நம்ம சபைக்கு தேசித்திருப்பது மாணவி தேசியம் முதன்மை சபை அப்சிமாவர்களுக்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துரை தெரிவித்துள்ளோம். திருமண நாள் வருகிற 25/5/2025 தங்களது திருமண நாளை கொண்டாடி திருமணத்தை சாந்தகுமார் திருமதி சுந்தாராணி அவர்களுக்கு சபையின் சார்பில் திருமண நாள் நல் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கைகள் ஞாயிறு ஆராதனை காணிக்கை ₹165, திருமண நாள் காணிக்கை ₹500, மாத காணிக்கை ₹500, மொத்தம் ₹1860 அறிவித்தோம். இந்திய சுவிசேஷ உத்தரவு சபை ஆராதனை சபை சங்கம் ரெவரண்ட் டேவிட்சன் பிரசிடென்ட் பெறுநர் அனைத்து போதகர்கள் பயிற்சி போதகர்கள் திருச்சபை பொறுப்பாளர்கள் ஆராதனை சபை சங்கம் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டிற்கான சபை சங்க போதகர்கள் பொது மாடுதல் கலந்தாய்வு மற்றும் கலந்தாய்வு நடைபெறும் நேரம் சம்பந்தமாக நமது சபை சங்க போதகர்கள்
திருச்சபை சபை சங்க அலுவலகத்தில் வைத்து நடைபெறும். இக்கலந்தாய்வு ஈசுவிச மைய பங்கேற்று தொகை செலுத்தும் முன்னிருப்பை அடிப்படையில் அழைக்கப்படுவார்கள். ஒரு போதக வட்டத்தில் ஊழியம் செய்யும் போதகர் மீண்டும் அதே போதக வட்டத்தில் ஊழியம் செய்ய நியமிக்கப்படுவதில்லை. கலந்தாய்வு நடைபெறும் காலத்தில் போதகர்கள், பயிற்சி போதகர்கள் மற்றும் சபை பொறுப்பாளர்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். போதக வட்டத்தில் கலந்தாய்வு மூலம் போதகர் இல்லாத நிலை ஏற்படும் பொழுது போதகர், பயிற்சி போதகர் சபை சங்க தலைவரால் நியமனம் செய்யப்படுவார்கள். கலந்தாய்வு மூலம் போதக வட்டத்தில் அழைப்பு அல்லது நியமனம் பெறும் போதகர்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஊழிய பணியிடத்தில் பொறுப்பேற்று பணியில் சேர்ந்ததற்கான கல்வித்தினை ஈசுவிச பொறுப்பாளர், செயலாளர், பொறுப்பாளர், நற்செய்தி படிப்பு மற்றும் சபை சங்க தலைவர் அவர்களை அனுப்பி வைக்கவும். கலந்தாய்வு காலை 10 மணி முதல் மதியம் 12:40 வரை நடைபெறும். கலந்தாய்வு சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைக்கவும், ஊழியர்கள் சிறப்பாக நடைபெறவும் தங்கள் ஜெபங்களில் வேண்டிக் கொள்ளும்படி அன்பாக கேட்கிறோம். ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபர் உள்ள கலந்தாய்வுள்ள அவங்க கண்டிஷன்ஸ் என்னென்ன 31 மார்ச் 31 அன்னைக்கு வந்து 4 வருடம் 6 மாதம் அல்லது 5 ஆண்டு அந்த டிரான்ஸ்ஃபர் கட்டாளத்தை வந்து 30 மார்ச் 31 அதில் வந்து 4 வருஷம் 6 மாதம் 5 ஆண்டுகள் தடைப்பட்டுள்ள கலந்தாய்வு. இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை திருமண அறிவிப்பு. ஆண்டவரின் திருவருளால் திருநெல்வேலி சமாதான லுத்தரன் திருச்சபையில் செல்வி பாலா வஸ்திராணி டாக்டர் சோழபாண்டி அவர்களும், வள்ளியூர் கிருபை லுத்தரன் திருச்சபையில் செல்வன் ஜெய் சூர்யா சதா கிருபைதாஸ் அவர்களும் தமக்குள் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து இருக்கிறார்கள். இத்திருமண ஏற்பாடு கடவுளுடைய வசனத்திற்கோ தேச சட்டத்திற்கோ முரணானது என்று உங்களில் யாராவது தகுந்த தடை சொல்லக்கூடுமானால் சபையின் போதகருக்கு அறிவிக்க கடவுள். கடவுள் இவர்களுக்கு தமது கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து இவர்கள் தங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு ஆரம்பித்து பக்தியாய் வாழ்ந்து பாக்கியமாய் முடித்து நித்திய வாழ்வில் பிரவேசிக்க கடவுள் கிருபை செய்வாராக. ஆமென். இது 3வது மற்றும் நிறைவான அறிவிப்பு. கடவுள் தாமே அன்பு இறை மக்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையிலும் ஒரு பாடல், சிறப்பு பாடல் பாடுகின்ற பொழுது இவ்வாறு தங்கள் வாழ்விலை பிறந்தநாள் இன்னும் திருமண நாளை காணும் அன்பு இறை மக்களுக்காக சிறப்பு ஜெபம் எடுக்கப்படும். சிறப்பு நாட்டிற்காக கடந்து வரும்படியாய் எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அழைத்தவர் வரமதை பாரவரை
ஒருவராய் மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்கின்ற அன்போடு நோக்கத்தோடு எங்களை அழைத்தவரே, இந்த ஆசீர்வாதம் நிறைந்த இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றோம், துதி தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிறோம், உம்முடைய பிரகாரங்களை செல்லுகின்ற ஒரே நாள் நல்லதே என்று சொன்னது போல இந்த திருச்சபையிலே உன் மக்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றேன். உன் மக்களோடு ஆண்டவர் என்றென்றும் இருந்து உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய அருட்கொடைகளையும் சுகபலம் ஆரோக்கியங்களை கடவுள் ஒவ்வொரு நாளும் உன் மக்களை கடவுள் கொடுக்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். கடவுளை தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கின்ற கடவுள் ஆண்டவர் தம் மக்களை ஆசீர்வதிக்கின்ற ஈவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளை காலங்கள் உங்களுடைய கருத்தில் இருப்பதற்காக நன்றி. வேத வார்த்தை சொல்லுகிறது, வருஷத்தை நன்மையாலே முடிசூட்டுவேன், என்னாலே உங்களுடைய ஆயுள் காலங்கள் பெருகும், பாதைகள் நெய்யாய் பொழியும் என்று சொல்கிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படியே உமக்கு தந்தபடி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் பேரில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரிடத்திலே நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார் என்று சொன்னது போல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்னது போல கர்த்தாவை உடைய ஆசீர்வாதங்களுக்கு சம்பத்துகளாய் காணப்படுகிற அன்பு இறை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற ஈவுக்காக நன்றி ஆண்டவரே. சிறப்பாக 27/5/2025 அன்று தங்கள் வாழ்விலை பிறநாளை காணுகின்ற திருவாழ்க்கை சாமுவேல் அன்பையாவுக்காக நாங்கள் நமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அன்பான சாலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளே, இந்நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபையிலே இந்த சமூகத்தில் காணப்படுகிற பொழுது கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். நல்ல சரீர சுத்தத்தை தாரும், நல்ல பலத்தை தருவீராக. உங்களுடைய பிரசனம், உங்களுடைய பலப்படுத்துகிற கரம் என்னத்தையும் எப்பொழுதும் கூடவே இருக்கும்படியாக நாங்கள் நோக்கி சொல்லிக்கிறோம். திருச்சபையிலே தலைவராக பணிகளை செய்கின்ற பொழுது கடவுளுடைய கரம் அவரோடு கூட நிறைவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நோக்கி சொல்லிக்கிறோம். கடவுளை வரும் காலம் ஆசீர்வாதமாக இருக்க, நன்மைக்கு ஏதுவாக இருக்கத்தக்கதாக கடவுள் ஐயாவுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். கரம் கொள்ளவே நாங்களும் பலப்படுத்தி நிறைவாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நிலைமைகள் எல்லாம் ஆண்டவர் நாட்களை கொடுக்கத்தக்கதாக நன்மைகளை தந்து வரும் காலங்கள் அன்பும் சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கின்ற காலங்களாய் அமைக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவனமாக ஆண்டவரை 31/5/2025 என்று தங்கள் வாழ்விலை பிறநாளை காணுகின்ற திருச்சபை செயலாளர் திருவாளர் என்னை மனோகர் ஆக்கும் சாரர்களுக்காக நாங்கள் நன்றிகளை சொல்கிறோம். கடவுள் அந்த சாவை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை படிச்சிட காலங்களிலே உங்களை ஆசீர்வதிக்கிற கரம் உடனே இருந்தபடினாலே உமக்கு நன்றி. ஆண்டவரை பணிகளை ஆசீர்வாதமாக்கி கொடுத்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பணி நிறைவு காலங்கள் கடவுளுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரை திருச்சபை திருப்பணிகளை சிறப்பில் கொண்டு ஆண்டவரை திருப்பணி மொழிகளை செய்கின்ற பொழுது அதற்குரிய ஆற்றலை, அதற்குரிய நன்மைகளை, அதற்குரிய நன்மையான ஆசீர்வாதத்தை கடவுள் அந்த சாருக்கு நிறைவாக கொடுக்கும்படியாக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். கடவுளை உங்களுடைய பாதுகாப்பின் கரம், பலப்படுகிற கரம், அன்புள்ள கரம் என்னதைக்கும் அவர்களோடு கூட நிறைவாக இருக்கும்படியாக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். எதிர்பார்ப்புகள், விருப்பங்களை கடவுள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வரும் காலங்கள் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கின்ற காலங்களை அமைய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். கடவுளுக்கு நிறைந்த பெருநாட்டை கண்டு இறைவருக்கு நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய பணிகளை குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி செபிக்கிறோம். கடவுளை தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்வீராக. வந்து சமூகத்திலே நன்றி விளத்தோம். இந்த சமூகத்திலே விளந்தாற்படி ஜபித்துக் கொண்டிருக்கிற பொழுது இதற்கு நன்மைகளை கடவுள் மக்களுக்கு நிறைவாய் கொடுக்கும்படியாக நாங்கள் நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரை இது நோக்கி இருக்கிற மிஷன்ஸ், இது நோக்கி இருக்கிற ஊழியத்திருக்கிற அடுத்த நிலைகள் அனைத்தும் கூட ஆண்டவர் மக்களை ஆண்டவர் சபை தலைவராக
செயலராக கடவுள் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக ஆண்டவர் 31/5/2025 தங்கள் வாழ்வில் திருநாளை காணுகின்ற திருவாளர் ஜெய்சிங் திருமதி ஜெய்சினுடைய அருமையான பிள்ளை அப்சிமா அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். கடவுளை அவர்களை ஆசீர்வதிப்பதாக, கடவுளை அந்த பிள்ளை பொருட்படுத்த ஆசீர்வதி நன்றாய் படித்து உயர்ந்து வரத்தக்கதாக கடவுள் நண்பான மக்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல அறிவாற்றல், நல்ல புத்தி திறமை எல்லாரையும் கடவுளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வரும் காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை கடமையாக அதை போலவே 26/5/2025 தங்கள் வாழ்விலை திருமணநாளை காணுகின்ற அருமையான குடும்பம் திருவாளர் மகேஷ் சாந்தகுமார், திருமதி சுதாராணி மகேஷ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அவர்கள் இருக்கிற இடத்துல நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அன்பான மக்களை பொருட்படுத்திக் கொள்ளும் கடவுளுக்காக அநேக திருமணங்களுக்கான கர்த்தர் உதவி செய்கிறார். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், ஒருவரோடு ஆசீர்வதிக்கிறார், நிறைவாக இருக்கிற உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் காலம் அன்பும் சந்தோஷம் சம்பந்தம் இருக்கிறார்கள் அவை கர்த்தர் தருவீராக இறைவாசியோடு மக்களை அனுப்புகிறார். இவர்களுக்காக திருமண்டலத்திலே சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவன் இயேசுவின் இனிய திருப்பெயரை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் நாம் அனைவரும் சேர்ந்து கடவுளுக்கு நாம் நன்றி படையில் காணிக்கை நாம் அருள்படியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 486வது பாடலை நாம் இணைந்து நாம் பாடுவோம். 486வது பாடல் வீராதி வீரநேசர் சேனை நாங்கள் என்கிற பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். முடிந்தால் நாம் எழுந்து பாடவில்லை என்பதை கேட்டுக்கொள்கிறேன். காணிக்கை கடவுளுக்கு நாம் மகிமையாக நாம்
நாம் கண்களை மூடி நாம் சந்திப்போம். முடிந்தாலும் உடல்கள் படியிடலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கண்களை மூடி இறைவனோடு நாம் இணைந்து கொண்டாடுவோம். அன்பு நிறைந்த எங்கள் நல் ஆண்டவரே, அருமை நிறைந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை பொழுதற்காக நாங்கள் மறுபடியுமாக நன்றி படைக்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளை அருமையான வேளையிலும் சமூகம் வந்து உம்மை வழிபட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தம் தம் ஒவ்வொரு மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆசைகளை கடவுள் விரைவாய் பொழிந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, திருவசனத்தை எங்கும் தெரிந்து சொல்லுவோம், அதை அறிந்து சொல்லுவோம் என்று சொல்லி வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் இயேசுவை சேனை நாங்கள் என்று சொல்லி பாடுவோமே. ஆண்டவரே, சிலுவை கொடியை நாங்கள் சேர்வதற்காக தேடி நாங்கள் கிடைப்போம், அதை நாங்கள் கூறி அறிவிப்போம் என்று சொல்லி நாங்கள் பாடின விதமாக விசுவாச கிடகத்தை நாங்கள் மேல் உயர்த்துவோம், நீதின் கவசம் கையாடுவோம் என்று சொல்லி சொன்னதை போல ஆண்டவரே, இறைமக்களாகி நாங்கள் இரட்சணியத்தினுடைய அனுபவத்தை நாங்கள் சீராக கொண்டு ரட்சிக்கப்பட்ட மக்கள் என்கிற ஒரு அங்கீகாரத்தோடு அந்த இரட்சணி சீராவை நாங்கள் தலையிலே சூட்டப்பட்டிருக்கிற இறைமக்களாய் வாழவும், பிற மக்களுக்கு இரட்சணிய சீராவை நாங்கள் கொண்டு சேர்த்து அவர்களுக்கும் அணிவிக்கும்படியாக நல்ல திருத்தொண்டர்களாக சீடத்தோர் வாழ்விலே எங்களை பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, நீ போக வேண்டிய வெகு தூரம் என்று சொல்வது போல ஆண்டவரே, எங்களையும் கடவுள் அனுப்புகிறேன், எங்களையும் ஊழியத்திற்கு என்று சொல்லி பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் சபைக்காக நன்றி, திருச்சபையுடைய பொறுப்பாளர்களுக்காக நன்றி, மூப்பர் மன்றத்திற்காக நன்றி, விசுவாச மக்களுக்காக நன்றி. கற்று பொறுப்படுத்து ஆளுகை செய்யலாம். ஆண்டவரே, எங்களுக்கிடையே நல்ல ஒரு பாவம், எங்களுக்கிடையே நல்ல ஒரு ஐக்கியம், எங்களுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமைகளிலே நாங்கள் சிறந்து உங்கத்தக்கதை கற்று வைத்தார். இந்த தொழுகையிலே பங்கேற்க முடியாதிருக்கிற மக்களுக்காக வேண்டுகிறோம். கடவுளை, ஆலையை மணி ஓசை கேட்டேன், என்னை அழைக்கும் ஆண்டவரது குரல் அறிந்தேன் சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய குரலுக்காக நாங்கள் ஆலை மணி கேட்காவிட்டாலும் கூட உள்ளங்களிலே துதித்துக் கொண்டே இருக்கிறது. 9:30 மணி வேளை என் ஆண்டவரை அழைத்துக் கொண்டிருக்கிற வேளை, இந்த வேளை ஆண்டுடைய இல்லம் இருக்கிற இடம் என்று என்கிற ஒரு உணர்விலை ஆண்டவரை அழைத்துக் கொண்டு வந்தீரே, நன்றி சுவாமி. ஒருவேளை வர முடியாமல் இருக்கிற இல்லத்திலே இருக்கிற மக்கள் ஒருவேளை மனக்கடினங்கள் மூலமாகவோ, ஒருவேளை சூழ்நிலைகள் ஏதோ ஒரு வருத்தத்தோடு மன கடினப்பட்டிருக்கலாம், மனமானத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம். சுவாமி, அந்த பலவீனங்கள், மன வருத்தங்கள், மன மானங்கள் எல்லாம் மக்களை விட்டு விலக்கி போட்டு வரும் நாட்களிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி அதை ஆண்டவரை சிறப்பாக அது புதிய ஒரு ஞாயிறாக நாம் இருக்கிற பொழுது திருவிருந்தோடு நடைபெறுகிற தொழுகையாக இருக்கிறார். அநேக மக்கள் கடவுள் சூழ்நிலைகளை அதை சுவாமி, சபை மக்கள் வருகிற இடம் என்பது வெகு தூரமாக இருக்கிறது. எல்லாரும் கூட மக்கள் வருகிற பொழுது அதனுடைய அவசியம் என்பது பெரியது, அதற்குரிய பலம் என்பது பெரியது, ஆண்டு கொடுக்கிற சத்துவம் என்பது பெரியது. சத்துவத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் அந்த சுகத்தையும் மக்கள் நிறைவோடு பெற்றுக்கொண்டு இல்லம் சொல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வேண்டுகிறோம். கடவுளை இரக்கத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, மக்களை பெருக்கமாய் ஆசீர்வாத இல்லங்களை அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை சிறப்பாக உடைய சமூகத்திலே படைத்திருக்கின்ற காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். வார காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். மாதாந்திர தோத்திர காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். பர்த்டே ஆஃபரிங்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறாங்க. அருமையான மனோகர் அன்பு சார் படைத்திருக்கிற இந்த பர்த்டே ஆஃபரிங்காக நன்றி. அருமையான சாம்பல் சார் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கைக்காக நன்றி. அப்பா, அந்த பர்த்டே ஆஃபரிங்ஸை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுபோலவே குடும்பம் படைத்திருக்கின்ற மாதாந்திர தோத்திர காணிக்கை வருகிறோம். ஆண்டவர் தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக ஆண்டவரை உடைய மக்கள் படைத்திருக்கின்ற மாதக்காணி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆலய வளாகத்திலே விளைந்திருக்கிற ஆண்டவரை இந்த மாங்காய் காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். அதை ஆசீர்வதிக்கிறார்கள். கடவுளை வேலையில் கூட ஜெபிக்க
அரசியல் சாருக்காக செபிக்கிறோம். கடந்த நாள் கூட ஒரு கை ஆபரேஷன் நடைபெற ஆண்டவரே இந்த கேட்சாட்சி சிறப்பாக நடைபெற உதவி செய்தீரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ரெஸ்ட் எடுத்து இருந்தாலும் கூட ஆலை கடந்து வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு ஆண்டவரை வாசல் வந்திருக்கிற அந்த சாரை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். கண்கள் நல்ல அவர்களுக்கு அதை உதவி செய்ய வேண்டுமான செபிக்கிறோம். ஆண்டவரை அன்பு சகோதராக இந்த சபையை பங்கேற்றிருக்கிற ஜான் கென்னடி அன்பு அவர்களுக்காக செபிக்கிறோம். ஒரு சிறப்பான ஒரு தேர்வுக்காக அவர்கள் சென்னையிலே சென்று எழுதி கொண்டு ஆண்டவரை இங்கே வந்திருக்கிற பொழுது ஆலயத்தை பங்கேற்று ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற அந்த மகனை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆண்டு ஆசீர்வதிப்பீராக. கடவுள் இந்த வாஞ்சி கடவுள் அந்த தேர்தலை நல்ல வெற்றி இந்த மகனுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை அவனமாக விதத்தில் உணர்சேர்ந்து அந்த அம்மாவுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு ஆண்டவரை அந்த ஆண்டவர் சிகிச்சை இருக்கிற பொழுது நல்ல வெள்ளை கொடுத்து மிக விரைவாக இல்லம் கடந்து வரத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ட்ரீட்மெண்ட் வழங்கியிருக்கிறோம். தங்கிட்டும் வருவதை சென்ற நாளிலும் கூட ஆண்டவரை மோசஸ் செல்வி அந்த தம்பதிகளுக்காக செபிக்கிறோம். புதிதாக தந்திருக்கிற குழந்தைக்காக நன்றியை பார்த்தவர்கள் தாய் செய் ஆண்டவருக்கு துணை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். இந்த வாழ படைத்த அந்த வடைச்சி காணிக்கைக்காக நன்றியை உங்களுடைய மகனை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை அதை போலவே சென்ற நாட்களிலும் கூட ஆண்டவரை தலைமைப்படி காணப்பட்ட அறிவிக்கிற மாசு உதயகுமார் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வயிற்று சம்பந்தமான தலைவர்களை மாற்றி ஒரு புது பலத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொன்னது இப்பொழுது அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கரணியாருடைய பலனை முக்கியமாக மாற்றி உடைய மகனை நலப்படுத்த வேண்டுமா என்று செபிக்கிறோம். ஆண்டவர் அதே போலவே சென்னையிலே கடந்த நாட்களில் கூட ஆண்டு புதிதாக இல்லம் கட்டி அந்த இடத்திலே வாசல் கொண்டிருக்கின்ற அருமையான ரோதசியாருடைய அன்பு மக்கள் அருமையான ஆசா மகன் கோபி அவர்களுக்காக செபிக்கிறோம். அந்த புதிய இல்லம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த இல்லத்தோடு ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். குடும்பத்தின் ஆசி தங்கட்டும் ஆண்டவரே. அதே போலவே ஆண்டவரை பிள்ளை கிஷோர் அவர்களுக்காக செபிக்கிறோம். மூன்று தலைவர்களில் காணப்படுவதும் ஆண்டவரை அந்த தலைவர்களுக்கு அந்த மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அந்த 1,40,000 அதிகமாக செலவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிற பொழுது கூட ஆண்டவர் அப்படி விடலைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து தன் பாதுகளுக்கு வேண்டிய பலத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்களுடைய ஆவினால எல்லாம் ஆகும் என்று சொன்னது ராணிக்கு மேலாம் எங்களை கடவுள் ஒருபோதும் சோதிக்க விடுகிற தேவன் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளை பலப்படுத்த வேண்டும் எங்களை கொடுக்கும்படியாக செபிக்கின்றோம். அதே போலவே ஆண்டவரை இவ்வேளையில் கூட சென்ற வாரத்திலே கத்திரப்பிள்ளத்தில் அடைந்திருக்கின்ற திருமதி ருக்மணி ஜெய்சுராஜ் அந்த காலைகளை ஒவ்வொன்றும் அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். திருமதி ஜாக்லின் ஜெய்சுராஜ் அதே போலவே திருமதி கேத்ரின் கல்பனா சார்ஸ் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் அதே போல இந்திய பிள்ளைகளுக்கும் உற்சாகர்களுக்கும் உலகம் தர முடியாத அமைதியை தர வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து அந்த குடும்பத்தை பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக. இன்னும் நாம் யாருக்காயிலும் நாங்கள் செபிக்க விடுபட்டிருந்தால் ஆண்டவரை அவர்களுக்காக கூட செபிக்கிறோம். தகப்பனை ஒவ்வொருவருக்கு வேண்டிய நலமான வாழ்வை கிருபையான வாழ்வை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை துறையை பங்கிட்டிருக்கிற சகோதரி ஜெனி அவருடைய குடும்பத்திற்காக செபிக்கிறோம். மகளுக்காக செபிக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரை ஏமாற்று பலவத்தோடு காணப்பட்டால் அவருடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஒரு புத்தாற்றலையும் ஒரு புதிய பலத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரை சென்னையில் வந்திருக்கிற அருமையான சாருக்காக செபிக்கிறோம். ஆண்டவருக்கு உங்களை மக்கள் வந்திருக்கிற பொழுதும் கர்த்தர் அவருடைய பிரயாணம் ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனை. தொடர்ந்து அன்பான இறை மக்களை கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிக்க சென்றேற்ற வேலை அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பணிமான உத்தரவை கொடுக்கும்படி சொல்லி கலைப்பு காணப்பட்டாலும் கூட இப்படி ஆலை வந்து கடவுளை வழிபட வேண்டும் என்கிற ஆர்வத்தை பார்த்து தெய்வம் தொடர்ந்து அந்த சாலை அம்மாவை குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆண்டவரை அதே போலவே திருமணத்திற்காக வாய்க்கப்படுகிற அருமையான குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை அருமையான திருவிதாஸ் அந்த சாதக்காரோட அன்பு துணைவியருக்காக அதே போலவே அருமையான மகனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை நாளை வந்திருக்கிற பொழுதும் கடவுள் பொருட்படுத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இது திருமண வாழ்வை கர்த்தர் ஆசீர்வாதமை கொடுக்கும்படியாக நடைபெறுகிற திருமணத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுள் பிரசன்னம் கூடவே தங்கட்டும். அவைகளில் கூட ஆண்டவரை விசேஷமாக அருமையான சோழி பால வஸ்திராணி அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அருமையான சாருடைய அன்பு மகன் அந்த தம்மை குறிப்பாக ஆண்டவரை செல்வன் ஜெயசூரிய அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுள் பொருட்படுத்த செய்கிறார். வருகிற 30/5/2025 அன்று தன்னுடைய
திருமணத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடந்ததை காத்துக் கொள்வீராக. அதே போலவே வாரம் சிறப்பான நாட்கள் தீர்மான் சிறப்பான தினங்களை ஆசிரிக்க இருக்கிற உங்களை மக்களோடு உங்களை ஆசிரியர் தங்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? கடவுள் உங்களுடைய ஆசிரியர்களோடு இருக்கட்டும். அழைக்கப்பட்ட அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு சிறந்து சொல்லி பார்ப்போம். எங்கள் சபையிலே வந்திருக்கிற மக்களுக்கு இல்லையப்பா, அநேக மக்கள் தூர தேசங்களிலே, வெளிநாடுகளிலே, வெளி மாவட்டங்களிலே, வெளி மாநிலங்களிலே, தூர இடத்தை சென்ற பல இடங்களிலே இந்த பிள்ளைகளான ஆலயத்திலே பிள்ளைகளாக அவர்கள் தூரமாக இருக்கிற ஆண்டவரை அவர்கள் ஆலயத்தில் கடந்து வர முடியாது என்றாலும் அவர்கள் தங்கியிருக்கிற இடங்களிலே அந்தந்த இடங்களில் இருக்கிற ஆலயங்களில் கடந்து சென்று இருக்கிறவர்களுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கிறார். அதை பொருள் பெற்றவர்களாக உறவுகளாய் சபையோடு இருக்கிற கம்மியான மக்களாக நாங்கள்